உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் சேனல். நான் உங்களான இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, சில நண்பர்கள் கமெண்ட்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்க எடிட் பண்றதுக்கு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க, அப்புறம் நீங்க வீடியோவை எதுல ஷூட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே இந்த வீடியோவும் இது கூடவே கிரீன் மேட் ரிமூவ் பண்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் வீடியோக்களை ஷூட் பண்றது மொபைல்ல தான். இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு ப்ரீமியர் ப்ரோ, கேம்டாசியா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும். இதில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவேன். யூடியூப் சேனல் வீடியோக்களை எடிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜுமே தேவையில்லை. வீடியோவை ஷூட் பண்ணுறதாக இருக்கட்டும், வீடியோவை எடிட் பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லாமே உங்களோட ஆர்வம் மற்றும் முயற்சி இந்த இரண்டு மட்டும் இருந்தாலே போதும். இதை ரெண்டையுமே ஈஸியாகவே பண்ணிடலாம். உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தது அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தேவை அப்படின்னு. ஏன்னா நம்ம தமிழ் மொழியில் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம்தான், மற்ற மொழிகளில் கிடைக்கும். அதுக்காக தான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ உங்களுக்கு நம்ம தமிழ் மொழியில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் பற்றின வீடியோ சீரிஸ் மட்டும் போய்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் கூகுள் ஆட்சன்ஸ் பற்றின சீரிஸும் வீடியோ எடிட்டிங் பற்றின சீரிஸும் அப்லோட் பண்ணுறேன். அப்போ வீடியோ எடிட்டிங் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்களும் உங்களுடைய வீடியோக்களை மொபைல்லே ஷூட் பண்ணலாம். ஷூட் பண்ணுறப்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மொபைல் கேமரா லென்ஸை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆட்டோ மோட்ல நீங்க ஷூட் பண்றப்ப ஆட்டோ ஃபோக்கஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா சில டைம்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணோம், அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு அப்புறம் நீங்க ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்றது நல்லது. நீங்க ஷூட் பண்ற மொபைல்ல சிம் இருந்தா அந்த மொபைல்ல ஃபிளைட் மோட போடுங்க. இல்லைன்னா ஷூட் பண்றப்ப ஏதாவது கால் அது ரொம்பவே கஷ்டம். அதே போல ஒய்ஃபை, மொபைல் டேட்டா இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. பிளைன் பேக்ரவுண்டா இருந்து நீங்க ஷூட் பண்றதா இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் கட்டுக்கு லைட்டிங் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. கிரீன் மேட்ல ஷூட் பண்றப்ப உங்களுடைய பேக்ரவுண்ட்ல இருக்கிற கிரீன் மேட்டுக்கும் கண்டிப்பா லைட் கொடுங்க. இல்லைன்னா கிரீன் மேட்டை ரிமூவ் பண்றப்ப ரொம்பவே கஷ்டம். சில டைம்ல கிரீன் மேட்டை ரிமூவ் பண்ண முடியாத நிலைமையில கூட இருக்கும். அதனால கிரீன் மேட் நீங்க யூஸ் பண்றப்ப கண்டிப்பா கிரீன் மேட்டுக்கும் லைட் கொடுங்க. அப்புறம் ஆடியோ, மொபைல்ல நீங்க ஷூட் பண்றப்ப மொபைலோட ஆடியோ எக்கோவா கேட்கும். எக்ஸ்டர்னலா ஒரு மைக் மார்க்கெட்ல கிடைக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா சாஃப்ட்வேர்ல எடுத்துட்டு போய் நம்மளோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணலாம். நாய்ஸ் இருந்தாலும் கூட நாய்ஸை ரிமூவ் பண்ணலாம். இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க. தினம் தினம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களான ஆன்லைன் தமிழ். நன்றி.